வந்துட்டா எப்பவும் எதுலயும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஐயா இது இல்லையா, ஏதோ கிராபிக்ஸ் மாதிரி தெரியுதுங்கய்யா. ஐயா இப்பதான் நம்ம மூஞ்சி மாதிரியே நம்ம சோசியல் மீடியால ஏதோ என்னென்ன கர்மம் பண்றாங்களையா. நான் பேசின மாதிரியே ஏதோ பண்ணிருக்காயா, அவனை நம்பாதீங்க. மிஸ்டர் உத்தமராஜன், நீங்க தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டீங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி மேல பழி போடாதீங்க. நடிக்கிறீங்கன்னு பச்சையா தெரியுது. ஐயா ஏய், என் அம்மாவை கொன்னது நீதானடா? உன்னை என் கையாலே அடிச்சு கொல்றேன்டா. ஏய், எங்க அம்மாவை கொன்னது நீதானே? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் அத்தையே கொலை பண்ணிருப்பா. சரவணா, அவ்வளவு சரவணா, சொல்லு, இவனை கொல்லு சரவணா, கொல்லு. டேய் டேய், அம்மா பாசம் கிடைக்காம நானும் என் தங்கச்சி எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருப்போம். சாவுடா. விடு விடுப்பா, எடுத்துக்க. நீயாடா இப்படி பண்ண? நீயாடா இப்படி பண்ண? என்னால நம்பவே முடியல. என்னோட ஒட்டுமொத்த நம்பிக்கையா என் கூடவே இருந்தியே. நான் உன்னை அவ்வளோ நம்பினேனே. இப்படிடா என் ஜானகியை கொல்றதுக்கு உனக்கு மனசு வந்தது? ஜானகி உன்னை கூட பிறந்த சகோதரனா தானடா பார்த்தா. உனக்கு நான் என்னடா குறை வச்சேன்? என் குடும்பத்துல ஒருத்தரா தானே உன்னை நான் பழக விட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படா இப்படி ஒரு கொடூரமான பாவத்தை பண்ண நீ? ஜானகியை கொல்லது மட்டும் இல்லாம என்னையும் வேற கொலை பண்ணணும் சுத்திட்டு இருந்திருக்கிறியா? எதுக்கா இதெல்லாம்? உனக்கு உனக்கு எங்க மேல அப்படி என்னடா கொலைவெறி? நாங்க என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணோம், துரோகத்தை பண்ணோம்? உன் கோவமும் ஆத்திரமும் என்னதான் இருக்குது சொல்லி தொலை. சொல்ற, இப்ப சொல்ற. உன் பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு இப்படி துடிச்சு பேசுறியே. உன்னால எங்க அக்கா கஸ்தூரி செத்தாலே, அத பார்த்து நான் எவ்வளவு துடிச்சு போயிருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் எங்க அக்காவை நினைச்சு நான் அழாத நாள் இல்ல. அந்த அளவுக்கு எங்க அக்கா மேல நான் பாசத்தை வச்சிருந்தேன். சின்ன வயசுல அப்பா அம்மாவை இழந்த எனக்கு எங்க அக்கா தான் என்ன தோள் மேல போட்டு வளர்த்தான். அவ சாவுக்கு காரணமான உன்னையும் உன் பொண்டாட்டியும் நான் கொல்லணும்னு நினைச்சேன். என்னடா சொல்ற? உங்க அக்கா கஸ்தூரியோட சாவுக்கு நான் காரணமா? எந்த வகையிலடா நான் காரணம்? ஏய், எல்லாம் தெரிஞ்சும் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. டேய், உசுரா நினைக்கிற என் 2 பொண்ணுங்க மேல ஆணையா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாதுடா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா? இதுக்கு மேல நடிக்காத சக்திவேலு. டேய், நடிக்க வேணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லடா. உண்மை என்னன்னு மட்டும் சொல்லு. எங்க அக்கா கஸ்தூரி உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சா. உன்னதான் கல்யாணம் பண்ணு ஆசைகளோடையும் கனவுகளோடையும் இருந்தா. உங்க அம்மாவும் என் பையன் உனக்கு தானு சொல்லி 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 ஆசைய வளர்த்தான். உங்க அம்மா திடீர்னு செத்ததுக்கு அப்புறம் நீ சுத்தமா எங்க அக்காவை கண்டுக்காம எங்கிருந்தோ வந்து அந்த ஜானிய கல்யாணம் பண்ணிக்கிட்டல. ஆசைப்பட்டவனை கட்டிக்க முடியாம எங்க அக்கா அப்படியே தூக்குல தொங்கிட்டா. நீ கிடைக்கலங்கிற சோகத்துல எங்க அக்கா செத்து போவா. நீ உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கிறியேன்னு எனக்குள்ள வன்மம் உண்டாச்சு. அப்பதான் உன் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு உன் வீட்டுக்கே ஒரு விசுவாசியா, ஒரு நல்ல வேலைக்காரனா வீட்டுக்கே வந்த. நீயும்
என்ன நம்புற மாதிரியே நல்லவனா நடந்துகிட்ட. நீயும் என்ன நம்பி எல்லா பொறுப்புகளையும் கொடுக்கிற அளவுக்கு உனக்கு நான் நியாயமா நடந்துகிட்ட. நீ உன் பொண்டாட்டி கிட்ட சிரிச்சு பேசி பழகும் போதெல்லாம் ஏன் அக்கா வாழ வேண்டிய இடத்துல இந்த ஜானகி வாழ்ந்துகிட்டு இருக்காளேன்னு அந்த ஜானகி மேல எனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. அவளை கொல்லணும்னு நான் முடிவு பண்ணேன். அப்பதான் இதோ இந்த பன்னீர்செல்வம் ஜானகிட்ட பணம் கேட்டு வீட்டுக்கு வந்தான். அந்த அம்மாவும் பணம் இல்லைன்னு சொல்லி அந்த ஆளை அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தை சாதகமா பயன்படுத்தி இதோ என் கையாளி அந்த ஜானிய கொன்னு அந்த பழிய தூக்கி இதோ பன்னீர்செல்வத்து மேல போட்டுட்டேன். நான் சொன்னா எதை வேணாலும் நம்புவீங்களே. பன்னீர்செல்வம் தான் ஜானகிய பணத்துக்காக கொன்னுட்டான்னு சொன்னதும் அதையும் நீங்க அப்படியே நம்பிட்டீங்க. அந்த பணத்தையும் நானே எடுத்துக்கிட்டேன். ஆனா உன்கிட்ட ஜானகிய கொன்னுட்டு பன்னீர்செல்வம் பணத்தை திருடிட்டு ஓடி போயிட்டான்னு சொன்ன அதையும் நீ அப்படியே நம்பிட்ட. பன்னீர்செல்வத்தையும் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டேன். உன் தங்கச்சியும் உன்னை விட்டு பிரிஞ்சே போயிட்டா. என் அக்கா சாவுக்கு அப்புறம் அந்த ஒரு நாள் மட்டும்தான் நான் சந்தோஷமா இருந்தேன். உன் பிள்ளைங்க வளர வளர அதுங்க கூட நீ நிம்மதியா இருக்கிறத நான் பார்த்தேன். உன் முகத்துல நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் போதெல்லாம் அப்படியே என் அடி வயிறுலாம் அப்படியே எரியும். என் அக்கா சாவுக்கு காரணமான உன்னை அப்படியே மொத்தமா முடிச்சிடணும்னு அன்னைக்கே முடிவு பண்ண. உன் வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது உன்னை கொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. உன் பையன் துரசிங்கத்தோட கல்யாணத்தப்பவே உன்னை கொல்லணும்னு எல்லா திட்டத்தையும் போட்ட. ச்சே, ஆனா அது எல்லாமே தவிடுபடியா போயிடுச்சு. அதான் உன் பொண்ணோட நிச்சயதார்த்தத்துல அந்த கையல் செஞ்ச ஸ்வீட்ல மருந்த என் கையால கலந்த. அந்த வடிவு கலந்தது என்னமோ சாதாரண மயக்க மருந்து மட்டும்தான். ஆனா அந்த அம்மாவுக்கே தெரியாம நான் தான் அதுல வீரியமான மருந்த கலந்தேன். அதுல செத்துருவேன்னு பார்த்தேன். ஆனா அதுலயும் நீ பொழைச்சுக்கிட்ட. வடிவு மேல பழி விழுந்துருச்சு. நான் தப்பிச்சிட்டேன். அதோட விடாம அடுத்து அடுத்து உன்னை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா இதோ இவன் எல்லாத்தையும் பார்த்து காரியத்தை கெடுத்து என்னையும் மாட்டி விட்டுட்டான். அட பாவி, என் குடும்பத்தையே செதச்சிட்டியாடா. உன் அக்கா என் மேல ஆசைப்பட்டாங்கிற விஷயம் இப்ப நீ சொல்லிதான்டா எனக்கே தெரியும். இப்படி எல்லாத்தையும் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பழியெல்லாம் தூக்கி எங்க மேல போட்டா அதுல என்னடா நியாயம் இருக்கு? நடந்ததெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பண்பத்தை எல்லாம் எங்க மேல கக்கிட்ட. அதனால நான் என் மனைவியே இழந்துட்டேன். நான் என் தங்கச்சியை வெறுத்து அவ புருஷனுக்கு கொலகார பட்டத்தை கட்டிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, பாவி பாவி பாவி. அநியாயமா ஒரு சந்தோஷமான குடும்பத்தை செதறடிச்சிட்டியடா. உன்ன ஏ வேலு, இவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறான். ஏய் ஏய் ஏய், கைய விடு. வெளியில போடா. விடுங்கடா. வெளியில போ. ஏய்